ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போக்கிமான் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த போக்கிமான் கேம் 2025 வெளியாக போகிற ஒரு கேம். அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் லெஜண்ட் ZA அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேம். இந்த கேமில் வந்து நம்ம ஆஷோட கிரீனிஞ்சா வரப்போகிறதாகவும், அதோடு சேர்த்து ஆஷோட கிரீனிஞ்சா வந்து ஒரு புதிய பரிணாமம், அதாவது ஆஷோட கிரீனிஞ்சா மெகா எவால்யூஷன் ஆக போகுதுங்க. எஸ், இது என்ன பிரமாதம், இதை விட இன்னொரு பிரமாதம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போக்கிமான் ஜைகார்டு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த ஜைகார்ட் போக்கிமானுக்காக தான் இந்த கேமையே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு போக்கிமானுக்கும் மெகா எவல்யூஷன் வரப்போகுது. வெயிட், இதை விட நிறைய ஆச்சரியமான தகவல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக இந்த கேமை பற்றி பார்த்து வந்துடலாம். இதுக்கு முன்னாடியே இந்த கேமுக்கு டீசர் வந்து வெளியிட்டாங்க. 2024 பிப்ரவரி அந்த மாதமே ஒரு டீசர் தான். இதில் வந்து கேலஸ் ரீஜியன் மேப்பில் ஒரு போக்கிமான் பிகாச்சு வந்து அப்படி ஓடி போகிற மாதிரியும், அதை ஒரு 3Dயில் தான் காட்டியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியல. பட் அந்த இடம் வந்து கேலஸ் ரீஜியன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதில் நிறைய போக்கிமான்ஸ் தன்னோட ட்ரெயினர்ஸ் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் நிறைய இதை காட்டுறாங்க. இது எல்லாமே கேலஸ் ரீஜியனுக்குள்ளே தான் நடக்குது. இந்த கேலஸ் ரீஜியனில் தான் நம்மளுடைய கிரீனிஞ்சா, ஆஷோட கிரீனிஞ்சாவும் நம்மளுடைய ஜைகார்ட் போக்கிமானும் அந்த கேலஸ் ரீஜியனை பாதுகாக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 2 போக்கிமானுமே கேலஸ் ரீஜனில் ஒன்றா தான் இருக்குது. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ போக்கிமான் லெஜண்ட் RKS அப்படிங்கிற ஒரு கேம் இந்த லெஜண்ட் CA அப்படிங்கிற கேமுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த லெஜண்ட் RKS அப்படிங்கிற கேமுக்கு அடுத்து வர்றது தான் இந்த லெஜண்ட் CA அப்படிங்கிற கேம். ஓகேங்களா? இந்த போக்கிமான் லெஜண்ட் RCS அப்படிங்கிற கேமில் தான் சினோ ரீஜியனுடைய கடந்த காலத்துக்கு போவாங்க. அந்த கடந்த காலத்தில் சினோ ரீஜியனில் நிறைய போக்கிமான்ஸ்லாம் இப்போ நிகழ்காலத்தில் இல்லாத ஒரு போக்கிமான்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கேமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போது போக்கிமான் லெஜண்ட் CAலையும் வரப்போகுது. கேலஸ் ரீஜியனுடைய கடந்த காலத்துக்கு நம்ம ஆஷோட கிரீனிஞ்சாவும் ஜைகார்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் தியரி வந்திருக்கு. இது வந்து ஃபேன் தியரி தான். வெளியிலே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா? நம்மளுடைய கிரீனிஞ்சா வந்து எவால்வ் ஆகிருக்கும்ல, ஆஷோட கிரீனிஞ்சா 7வது எபிசோடில். அந்த 7வது எபிசோடில் கடைசி சீனில் இதுக்கு முன்னாடியே அந்த பாண்ட் எவால்யூஷன் ஆஷ் கூட நடந்த மாதிரி நம்மளுடைய கிரீனிஞ்சா ஐலாண்டில் பழங்காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு எந்த கிரீனிஞ்சாவும் இல்லை, நம்ம ஆஷோட கிரீனிஞ்சாவே தான். இந்த கேமில் தான் இது கேலஸ் ரீஜியனோட கடந்த காலத்துக்கு போகுது. ஸோ அந்த கடைசியாக அந்த எபிசோடில் காட்டின கிரீனிஞ்சாவும் ஆஷோட கிரீனிஞ்சாவும் ஒரே கிரீனிஞ்சா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மர்மத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல தியரி, ரொம்பவே ஷாக்காக இருக்குது நான் எனக்கு கேட்கும்போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒரு குட்டி வீடியோ தான். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஹலோ நண்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அதனால தான் நான் இந்த சேனலில் வந்திருக்கேன். நீங்கள் அனிமீஸ்லாம் நிறைய பார்க்கணுமா? அதுக்கு இந்த நியூஸை கேளுங்க. நீங்கள் நிறைய அனிமீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த அனிமீஸ் எப்போ வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ் டப்பில் என்னென்ன அனிமீஸ் வருது, அது எப்போ வருது அப்படின்றத நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போக்கி தமிழன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.